வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சீமான் கொடுத்த ஒரு பேட்டி மறுபடியும் டிவிகே வர்சஸ் என்டிகேங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதுல அனில் வந்து ஜங்கல் ஜங்கல்னு தானே கத்தணும், ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துதுன்னு ஒரு நகைச்சுவையாக தான் சொல்லிட்டு போறாரு. பட் ஆனால் அந்த மறுபடியும் பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆகுது. இது தேவையற்ற விமர்சனங்களை உருவாக்கும் தானே. ஏற்கனவே அவர் மேல ஒரு விமர்சனமும் வந்துச்சு, ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் தீனி போடுற மாதிரி தானே இருக்குதுலாம். முதல்ல இப்ப விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசும்போது அங்கிள்னு சொன்னது கரெக்ட் கிடையாது. என்ன பொறுத்தளவுல முதல்வர் வந்து தமிழ் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப அதுக்கான ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்கணும். முதல்வருக்கு மட்டும் கிடையாது, இப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே தனிநபர்கள் கிடையாது, நிறைய மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மக்கள். சோ நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க நடத்தலன்னா அந்த மக்களையும் நீங்க சரியா மதிக்கலன்னு தான் அர்த்தம். சோ பொலிட்டிக்கலா பேசும்போது ப்ராப்பரா பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. சோ முதல்வர் அட்ரஸ் பண்ணும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டா கொடுக்கணும். அந்த இடத்துல விஜய் அவர்கள் டெஃபினட்டா தவறு தான் பண்ணியிருக்காரு. விமர்சனம் நீங்க வைக்கலாம், ஆனா அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பொலிட்டிக்கலான விமர்சனங்கள் அது இருக்கணும். ரெண்டாவது, இப்ப சீமான் அவர்களை பொறுத்தளவுல விஜய் அவர்கள் அட்டாக் பண்றாருன்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒண்ணு, விஜய் அவர்களோட அரசியல் தட்டையான அரசியலா இருக்கு, அது தமிழ் மக்களுக்கான அரசியலா இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பெரிய பொலிட்டிக்கலா ஒரு ஆக்டிவாவும் இல்ல, கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு எதுவும் இல்ல. இதெல்லாம் எதுவும் இல்லாம பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது அது தமிழ் மக்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். எப்படி இப்ப சொசைட்டில நிறைய சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, டவுரி பிரச்சனை இருக்குன்னா அது சோசியல் ப்ராப்ளம், ட்ரக்ஸ் இருக்குன்னா அது சோசியல் ப்ராப்ளம், மதுபானங்கள் நிறைய புழக்கம் இருக்குன்னா அது ஒரு சோசியல் ப்ராப்ளம். அதெல்லாம் எதிர்த்து பேசுறோம் இல்லையா, அதை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. அதே மாதிரி சினிமாக்காரங்க பின்னாடி தமிழர்கள் போறாங்கல்ல, எப்படி டாஸ்மாக்கு கூட்டம் கூட்டமா போறாங்களோ அதே மாதிரி சினிமாக்காரங்க பின்னாடி போறாங்க. தலைவர்களா இருப்பாங்க அவங்க, நம்ம தமிழ்நாட்டை அவங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்பி போறாங்க. அவங்களுக்கு கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, அவங்களோட அரசியல் என்ன, இதெல்லாம் பத்தி கவலைப்படுறது இல்ல. சினிமா அப்படின்னா ஒரு மோகம் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான அரசியலை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோ அது ஒரு தேவை. இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு கம்பேரிசன் சொன்னீங்க இல்லையா, என்டிகே வர்சஸ் டிவிகே ஒரு கம்பேரிசன் வருதுன்னு. அந்த கம்பேரிசன் என்டிகேவுக்கு நல்லது. கம்பேரிசன் வரும்போது என்ன ஆகும், ஆனா அது டிஎம்கேவோட வந்தா நல்லதா இல்ல டிவிகேவோட அந்த கம்பேரிசன் வந்தா அவங்களுக்கு நல்லதா? என்டிகேவுக்கு டிவிகேவோட வந்தாலும் நல்லதுதான். ஒரு கம்பேரிசன் வரும்போது நேச்சுரலா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கட்சிகளையும் கம்பேர் பண்ணுவாங்க. ரைட், சீமான் இதெல்லாம் பண்ணிருக்காரு, விஜய் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, என்டிகே இதெல்லாம் பண்ணிருக்காங்க, டிவிகே என்ன பண்ணிருப்பாங்க, இப்படி இந்த மாதிரியான கம்பேரிசன் வந்து ஈஸியா என்டிகே ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ அதனால என்டிகே வர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு சூழல் கிரியேட் பண்றது கண்டிப்பா அது என்டிகேவுக்கு நல்லது. அதனாலதான் பொலிட்டிக்கலாவும் சீமான் அவர்கள் அப்பப்ப கையில் எடுக்கிறார். பட் அதை தாண்டி நான் இதை ஒரு சோசியல் இஷ்யூவா தான் பாக்குறேன். சினிமாக்காரங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு தட்டையான அரசியலை உள்ள கொண்டு வர்றது கரெக்டான விஷயம் கிடையாது. அதை கையில் எடுத்து கடுமையா விமர்சிக்கணும், அதுக்கான தேவை இருக்கு. கமல் இதேதான் பண்ணார். கமல்கிட்டயும் ஒன்றும் பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் இல்ல, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணி உள்ள வராரு. அதுக்கப்புறம் இப்ப திமுகவோடய போய் சேர்ந்திருக்காரு. சோ அவரை நம்பி ஓட் போட்டவங்க என்ன ஆனாங்க. சோ இங்க பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. அதுக்கப்புறம் ரஜினி இதே மாதிரிதான், எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லாம அரசியலுக்கு வரேன்னு பேசி ஏகப்பட்ட ஆண்டுகளை வேஸ்ட் பண்ணிருக்காரு. நம்ம ஏகப்பட்ட முக்கியத்துவம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். கமல் வரும்போது பல மணி நேரம் நம்ம கமல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 2-3 வருஷமா மீடியாலாம் கமலை போக்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாங்க. தேவையில்லாம கமலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இஷ்யூ பேஸ்டா நம்ம கொடுத்திருந்தோம்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இஷ்யூ பேஸ்டா நிறைய பிரச்சனைகள் எடுத்து பேசியிருந்திருக்கலாம். அப்படி பேசியிருந்தோம் சொசைட்டி இன்னைக்கு பெட்டரா இருக்கும். ரஜினியை பத்தி பேசினதுக்கு நம்ம சமூகத்துல கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்கலாம், சொசைட்டி பெட்டரா இருக்கும். அதனால இவங்க எல்லாம் ஒரு டைவர்ஷனா பாக்குறேன். கமலா இருக்கலாம், ரஜினி அவர்களா இருக்கலாம், விஜய் அவர்களா இருக்கலாம், இவங்க எல்லாம் ஒரு டைவர்ஷன். அதனால கண்டிப்பா அவங்கள விமர்சிச்சு அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இப்ப அந்த பிரஸ் மீட்லயே இன்னொரு விஷயமும் சொல்றாரு, விக்கிரவாண்டி மாநாட்டுல ஸ்டாலின் சேரா தெரிஞ்சவர் இப்ப எப்படி ஸ்டாலின் அங்கிளா மாறினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? அது ஒரு சாதாரண கமெண்டா எடுத்துக்கிறதா? விஜய் பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே அவரு திமுக எதிர்ப்பு அரசியல தான் கையில் எடுக்கிறார். விஜயோட கோர் பாலிடிக்ஸ்னா திமுக எதிர்ப்பு தான். ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிற அந்த துணில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுல பெரிய அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல. சோ அவரு திமுக விமர்சிக்கணுன்ற இடத்துக்கு வந்தாச்சு. அதை கொஞ்சம் கண்ணியமா அவர் அதை பண்ணலாம். பொலிட்டிக்கலா திமுகவை விமர்சிக்கலாம். இப்ப ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசியிருக்காரு, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். மன்னராட்சின்ற விஷயங்கள் பேசினார். இன்ஃபேக்ட் என்ன பொறுத்தளவுல விஜய் அவர்கள் கையில் எடுத்த அரசியல்ல முக்கியமான ஒரு அரசியல் இது, மன்னராட்சி அப்படின்றத பத்தி அவர் ரெகுலரா பேசுறாரு. விஜய் மாதிரியான பெரிய ஸ்டார் பேசும்போது
அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய சிக்கல் தான். குடும்ப அரசியல்ன்றது தமிழ்நாட்டுல பெரிய ஒரு சிக்கல் தான். சோ அந்த இஷ்யூ டச் பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி மீடியா அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணல. மீடியாவை பொறுத்தளவுல ஒரு 4 நாட்களா அவங்க விஜயோட அரசியலை தான் டிஸ்கஸ் பண்றாங்க. விஜய் வந்தாருன்னா என்ன மாதிரியான அரசியல் தாக்கத்தை இது ஏற்படுத்தும், எந்த கட்சி வாக்குகளை இழக்க போறாங்க, விஜயோட ஓட் பர்சன்ட் என்னவா இருக்கும், திமுக பயப்படுறாங்களா இல்லையா, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. பட் மன்னராட்சியை பத்தி அவங்க டிஸ்கஸே பண்ணல. பட் எனிவே விஜய் அந்த பிரச்சனைய கையில் எடுக்கிறார். சோ விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவரோட கோர் பொலிட்டிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஆன்டி டிஎம்கேவா தான் இருக்கு. இந்த தடவை கொஞ்சம் பர்சனலா அதை கொண்டு போறாரு. ஸ்டாலின் சார் அப்படின்னு போகும்போது அது கொஞ்சம் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பர்சனலா போகுது. அது பண்ணாம இருந்திருக்கலாம். நீங்க பொலிட்டிக்கலா டெஃபினட்டா உங்களோட விமர்சனங்களை வைக்கலாம், காய்களை நகர்த்தலாம். பர்சனலான அட்டாக்ஸுக்கு கரெக்ட் கிடையாது. அதுவும் நீங்க சிஎம் மாதிரியான ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவருக்கு இந்த மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாம் வைக்க கூடாது. விஜய் சீமானையோ இல்ல நாம் தமிழரையோ நேரடியா எங்கேயும் விமர்சிக்கிறதே இல்லை, இவங்க வைக்கிற விமர்சனங்களுக்கும் பதில் சொல்றது இல்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நாம் தமிழர் மட்டும் டிவிகேவை அட்டாக் பண்ணியோ இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியோ பேசிட்டு இருக்கிறது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்க? இப்ப விஜய் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்னது போல விஜய் அவர்களோட அரசியல் மோசமான அரசியல், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அரசியல். அவர் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த மாநாட்டை எடுத்துக்கோங்க. அந்த மாநாட்டுல ஏதாவது பெரிய ஆழமான அரசியல் அவர் பேசினாரா? ஒரு அரசியலும் கிடையாது. அந்த மாநாட்டுல அவர் பேசின அரசியல் பேசு பொருளாச்சா? பெருசா எதுவும் பேசு பொருள் ஆகல. நீங்க நல்லா விவாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயோட கட்சி என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், ஓட் ஷேர் என்னவா இருக்கும், இதெல்லாம் தான் பேசுறாங்களே தவிர மாநாட்டுல விஜய் இந்த அரசியலை கையில் எடுக்கிறார். இந்த அரசியலை கையில் எடுக்கிறதால அந்த இஷ்யூ வந்து ஒரு பேசு பொருளா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. மோஸ்ட்லி அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் பேசு பொருளான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைப்ல தண்ணி வரல, அங்க சண்டை நடக்குது, பக்கத்துல டாஸ்மாக் கடை இருக்கு, அங்க கூட்டமா எல்லாம் போறாங்க, அங்க தகராறு ஆகுது, அப்புறம் பவுன்சர் ஒருத்தர் தூக்கி வெளில போடுறாரு, அப்புறம் பெரிய ஒரு கொடிக்கம்பம் கீழே சாயுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் அரசியல் ஆகுது. இதுக்கான காரணமே என்னன்னா விஜய் கையில பெரிய ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்ஸ் இல்ல. சோ இப்படிப்பட்ட அரசியல ஒருத்தர் உள்ள கொண்டு வரார், கொண்டு வந்து மக்களை ஏமாத்துறாருன்றது கூட கொஞ்சம் காட்டமான ஒரு வார்த்தையா இருக்கலாம். நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது டெஃபினட்டா அதை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. விஜய் விமர்சிக்கிறாரா இல்லையான்றது ரெண்டாவது. விஜயை பொறுத்தளவுல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்டிகே வர்சஸ் டிவிகேன்னு போனா அது என்டிகேவுக்கு நல்லது. ஆனா டிவிகேவுக்கு அது நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கம்பேரிசன் டிவிகேவுக்கு டேமேஜ் தான் ஏற்படுத்தும். அதனால விஜய் அவர்கள் அந்த மோடுக்கு போக மாட்டார். அவரை பொறுத்தளவுல அப்பப்ப வெளியில வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு குவைட்டா போயிடுறது பெட்டர். இப்ப டிவிகே கேடஸால என்டிகே கேடஸையும் டீல் பண்ண முடியாது. டிவிகே கட்சிக்காரங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் அரசியல் தொண்டர்கள் கிடையாது, அரசியல் மயப்பட்ட கூட்டம் கிடையாது. இன்னைக்கு அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு. சோ இவங்க ஒரு ஃபேன்ஸா தான் வராங்க. இப்ப இந்த ரேம்ப்ல மேல ஏற முயற்சி பண்றாங்க பாருங்க, அதெல்லாம் என்ன விஜய பாக்குறதுக்காக அவங்க ஏறுறாங்க. அவங்களுக்கு அதை தாண்டி பெரிய அரசியல் புரிதல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இப்ப என்டிகே தொண்டர்களை பொறுத்தளவுல களத்துல அவங்க ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் பண்ணவங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல் உண்டு, அந்த கட்சிக்கும் சித்தாந்தம், கோட்பாடு, கொள்கைகள் எல்லாம் உண்டு. சோ அப்படி இருக்கும்போது டிவிகே வர்சஸ் என்டிகேன்ற அந்த மோதல விஜய் விரும்ப மாட்டார். சோ டைரக்டா ஒரு சீமான் அட்டாக் பண்ணாருன்னா அது டிவிகேவுக்கு டேமேஜிங்கா தான் இருக்கும். அதனால அதை பண்ண மாட்டாங்க அவங்க. சீமான் இப்படி பேசுறது ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, திமுகவுக்கு உதவதான் அவர் இப்படி பேசுறாருன்னு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப ஏன் அதை சொல்றாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் அட்டாக் பண்றாரு. சோ அதனால ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்றாரு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்றாங்க. இப்ப நிஜமாவே அந்த மாதிரியான ஒரு கணக்கு இருந்ததுன்னா ஸ்டாலினை போய் எதுக்கு அட்டாக் பண்ணும்? ஸ்ட்ரைட்டா போய் விஜய் அட்டாக் பண்ண வேண்டியதானே? ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர்களை அரசியல் ரீதியா விமர்சிக்கும் போது இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருது இல்லையா? எனக்கு இன்னும் அந்த மாதிரி எல்லாம் பெரிய அஜெண்டா இருக்கும்லாம் தோணல. ரெண்டாவது, திமுகவும் டிவிகேவை பார்த்துலாம் பயப்படுற மாதிரிலாம் தெரியல. டிவிகேவை பார்த்து கண்டிப்பா திமுகவுக்கு எந்த அச்சமும் கிடையாது. டிவில எல்லாம் பேசும்போது திமுக கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்காங்க, அவங்களுக்கு டிவிகேவை பார்த்து ஒரு பயம் இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்களா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இப்ப திமுகவை பொறுத்தளவுல டிவிகே பெரிய அசட்டுங்க. அவங்க கையில் எடுக்கக்கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல். இதே அரசியல் அதிமுகவும் கையில் எடுக்கிறாங்க. சோ அதிமுகவோட அரசியல் அவங்க கையில இருந்து இங்க பறிக்கிறாங்க. அப்ப யாரோட ஓட்டு உடையும்? அதிமுகவோட ஓட்டு தான் உடையும். அதிமுக கையில் எடுக்கக்கூடிய அதே அரசியல டிவிக்கும் எடுக்கும் போது அந்த அரசியல் மூலமா வரக்கூடிய லாபங்கள் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது.
சோ அதனால டிவிகேவோட வருகை திமுகவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால டிவிகேவை கவுண்டர் பண்றதுக்கு பெரிய ஆயுதங்கள் எல்லாம் திமுக கையில் எடுக்க மாட்டாங்க. அப்படி டிவிகேவை கவுண்டர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா திமுகவுக்கு வேற நிறைய வழிகள்லாம் இருக்கு. எப்படி ஜெயலலிதா அவர்கள் விஜய வழி கொண்டு வந்தாங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது போக திமுக கையில பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு. அவங்க பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிசினஸ் பவர் இருக்கு பாருங்க சினிமா இண்டஸ்ட்ரியில, அதை யூஸ் பண்ணாலே விஜய் அவங்க ஸ்குவீஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் தாண்டி அவங்க விஜய ஃப்ரீயா அலோவ் பண்றாங்க. ஃப்ரீயா ஏன் அலோவ் பண்றாங்கன்னா விஜயோட அரசியல் அதிமுகவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும், திமுகவுக்கு அது நல்லதுதான். திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஸ்பிளிட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். அதனாலதான் அவங்க விஜய் எவ்வளவு ஃப்ரீயா அலோவ் பண்றாங்க. அதனால கண்டிப்பா திமுகவுக்கு விஜயை பார்த்து எந்த பயமும் கிடையாது. சோ அதனால விஜய் அட்டாக் பண்றதுக்கு வேற யாரையும் ஏவி விட வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. அதே நேரத்துல அவங்க ஒரு வருஷம் முன்னாடியே எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இளைஞர் அணியில சில முக்கியத்துவங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கும்போது வழக்கமா இருக்கிற பிளேயர்ஸ் தான் உள்ள இருக்காங்கன்னா அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. கண்டிப்பா இப்ப திமுகவை பொறுத்தளவுல 2 தடவை அவங்க கண்டினியூஸா ஜெயிச்சதே கிடையாது. ஆனா இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கு, அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பாக்குறேன். சோ இப்ப பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. பிஜேபி நார்த்ல எப்பவுமே எலெக்ஷன் மோட்ல தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு எலெக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க, எலெக்ஷன் போக்கஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே குயிக்கா திமுக அடுத்தது நரேட்டிவ செட் பண்றாங்க. 26 அப்படின்ற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. 24 எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயும் 200+ நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற பாயிண்ட ஸ்டாலின் பேசுறாரு. மீடியால இது போய் விவாத பொருளாகுது. எல்லா ஊடகங்கள்லயும் டைட்டில் இதுவா தான் இருக்கு. அந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் போல 200+ அப்படின்ற விஷயத்த வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா ஸ்டாலின் இதை பேசிக்கிட்டே இருக்காரு. 200+ சொல்றாரு, 234 சீட் ஜெயிப்போன்றாரு, 26ல நாங்க ஜெயிப்போம், 31ல ஜெயிப்போம், 36லயும் நாங்க ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நிரந்தர திமுக ஆட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ வச்சுக்கிட்டே இருக்கணும். இஷ்யூ பேஸ்டா விவாதங்கள் போகாம அரசியல் ரீதியான விவாதங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படிலாம் பேசும்போது நேச்சுரலா அதான விவாத பொருளா இருக்கும். யாரு ஜெயிப்பாங்க, ஓட்டு இவ்வளவா, இந்த தடவை இவங்களுக்கு ஓட் கம்மி ஆகுமா, டிவிக்கு யார் ஓட்டை பிரிப்பாங்க, என்டிகே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, அதிமுகவுக்குள்ள என்ன சிக்கல் போயிட்டு இருக்கு, இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க. இஷ்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. இதுதான் நார்த்ல பிஜேபி பண்ணாங்க. பிஜேபியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இஷ்யூ பேஸ்டா நார்த்ல டிஸ்கஷன்ஸே போகாது. தமிழ்நாட்டிலையும் இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த எலெக்ஷன் அவங்க ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்க. அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்களோட பெயரை வச்சு லான்ச் பண்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க கண்டிப்பா இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்க. சோ இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சிக்கிரமாவே கேம்பெயின் மோட்ல இறங்கும் போது இஷ்யூஸ் எல்லாம் ஓரம் கட்டிடுறாங்க. இன்னைக்கு இஷ்யூஸ் எல்லாம் பேசுறதுக்கு ஸ்பேஸே இல்லை. தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடுறாங்க. அந்த இஷ்யூவை எந்த மீடியாவும் எடுத்து பேசல. 13 நாள் யாரும் டிஸ்கஸ் பண்ணல பிரைம் டைம்ல. அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா ஓபிஎஸ் இதை பேசியிருக்காரு, இவர் இப்படி பேசியிருக்காரு, இபிஎஸ் பதிலடி கொடுத்திருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அதனால இவங்க சீக்கிரமா கேம்பெயின் மோடுக்கு போறனால இந்த சிக்கல்கள்லாம் வருது. இஷ்யூஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு வெறும் பொலிட்டிக்கல் ஆங்கிள்லயே பேசிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. போன வருஷம் அவர் வாழ்த்து சொல்லல. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா தீபாவளிக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றதுலயும் சொல்லாம தவிர்க்கிறதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. போன வருஷம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வருஷம் வாழ்த்து சொல்றாருன்னா விஜய் அரசியல் என்ன, இல்ல என்ன மாற்றம் வந்திருக்கு, நம்ம என்ன ரீட் பண்றது? இதுல இருந்து என்ன பொறுத்தளவில் இதுல ஒன்றும் பெருசா இருக்கிறதா நான் பார்க்கல. இங்க கொஞ்சம் முற்போக்காளர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியாச்சுன்னா இவன் பார் வாழ்த்து சொல்றான் பார், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றான் பாரு, இதுலயே உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க. ஆனா பொதுமக்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க இப்ப ரோட்ல நடந்து போங்க, எல்லாரும் மோஸ்ட்லி செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு ரோட்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு. வீடுகள்ல போய் பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க. அது அப்கோர்ஸ் அவங்களோட நம்பிக்கை. விஜய் அவர்கள் ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஒரு ஸ்டார், அதுக்கப்புறம் அவர் ஒரு பொலிட்டிஷியனாவும் இருக்காரு. சோ யூசுவலா இந்த மாதிரியான ஆட்கள் வாழ்த்தெல்லாம் சொல்லதான் செய்வாங்க. இல்ல போன வருஷம் ஸ்கிப் பண்ணவர் இந்த வருஷம் வாழ்த்து சொல்றாங்க. எனக்கு தெரியல அது என்னன்னு தெரியல. போன வருஷம் ஸ்கிப் பண்ணிட்டாரு. பட் யூசுவலா எல்லாரையும் உள்ள அகாமடேட் பண்ணிக்கணும், எல்லா பண்டிகைகளுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லணும், அந்த மாதிரிதான் இருப்பாங்க. இப்ப திமுக மேல விமர்சனம் வைக்கும் போது சில பண்டிகைகளுக்கு அவங்க வாழ்த்து சொல்றாங்க, சில பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது கட்சி அவங்களுக்கு சில டார்கெட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. விஜய் மாதிரியான ஒரு ஆள் ஒரு நடிகரா இருந்து வந்தவர். அவங்க ட்ரெடிஷனலா எப்படி இருப்பாங்கன்னா எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு வேணும், எல்லா ஜாதிக்காரங்களோட சப்போர்ட்டும் வேணும், எல்லா மதத்தவர்களோட சப்போர்ட்டும் வேணும்.
எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு வேணுன்றது அவங்க ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆணவ கொலை இஷ்யூ கூட அவர் கையில எடுக்கல. யூஸ்வலா நடிகர்கள் அதை டச் பண்ண மாட்டாங்க. சாதிய ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்போது நடிகர்கள் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இன்வால்வ் ஆனா அவங்களோட அந்த ஃபேன் பேஸ் வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்களோட வியூவர்ஷிப் பேஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் டச் பண்ண மாட்டாங்க. அதே ஆங்கிள் தான் விஜயும் பண்ணல. சோ இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு அவரு வாழ்த்து சொல்றாருன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாரா அவர் பிஹேவ் பண்றாரு. எல்லாரையும் காமா வச்சுப்போம், எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இருப்போம், யாரையும் நம்ம நோகடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு. போன தடவை மேபி அவரு விட்டு இருந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் இருக்குல்ல, நான் வந்து இப்போ அவர் பெரியார் விஷயத்திலையும் வந்து கடவுள் மறுப்பு தவிர மற்ற விஷயங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இங்க இன்னைக்கு பெரும்பாலான முக்கிய கட்சியா இருக்கக்கூடிய திமுகவின் நிறுவனர் அதிமுகவின் நிறுவனரையும் தன்னுடைய அரசியல் வழிகாட்டிகளா எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்பு இருந்த காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களையும் எடுத்துக்கிறாரு. இப்படி எல்லா டைமென்ஷனையும் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி யாரும் எனக்கு எதிரி இல்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எல்லா கட்சிகளுக்கும் நம்ம ஒரு அரசியல் எதிரியை சொல்லிட முடியும். ஆனா விஜய் யோசிச்சு பார்த்தா அப்படி திமுக மட்டும்தான் அவர் பொசிஷன் பண்றாரே தவிர ஒரு சித்தாந்தத்தையோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்த பொசிஷன் பண்ணவே இல்லை. இப்படி அரசியல் பயணம் உருவாக்குறதோ அமைக்கிறதோ ஒரு நெடுந்தூர பயணத்துக்கு உதவுமா? இது கண்டிப்பா இது அரசியலும் கிடையாது. அவர்கிட்ட ஒரு கொள்கை சித்தாந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்தான் அது காட்டுது. இப்ப பெரியார் அவர்களோட கடவுள் மறுப்பை ஓரமா வச்சுட்டு நீங்க பெரியாரிஸ்டா இருக்க முடியுமா? அவரோட கோர் பிரின்சிபிளே கடவுள் மறுப்பு தான். அவர் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்த ஒரு விஷயம் வந்து கடவுள் மறுப்பு. அதை தாண்டி அரசியல் ரீதியா நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஆனா இது வந்து என்ன சொல்றது, ஒரு கனெக்டிங் த்ரெட்டும்பாங்கல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கடவுள் மறுப்புல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு கேரக்டர். நீங்க பெரியாரை ஏத்துப்பேன் ஆனா அவரோட கடவுள் மறுப்பை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா இது லாஜிக்கலாவே இல்லை. நான் கால் மார்க்ஸை ஏத்துப்பேன், அவரோட முதலாளித்துவ எதிர்ப்பை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா அது கால் மார்க்ஸே கிடையாது. அப்ப நீங்க பெரியாரை ஏத்துக்கவே முடியாது. பெரியாரின் பேரனாலாம் பாட்டுல வந்தது இல்ல, நீங்க பெரியாரின் பேரனாலாம் இருக்க முடியாது அவரோட கடவுள் மறுப்பை ஏத்துக்க. ஆனா இன்னைக்கு திமுகவே அப்படியான ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கு. அவங்களும் பெரியாரிஸ்டுகளா இல்ல, அதான் சிக்கல். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பெரியாரை மாத்திக்கிறாங்க. அவங்க பெரியாரிஸ்டா இல்ல, அவங்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாங்க, மார்க்சியம் பேசுறாங்க, அம்பேத்கரியம் பேசுறாங்க. இதெல்லாம் அவங்க கமர்ஷியல் பார்ட்டியா எல்லா அடையாளங்களையும் உள்வாங்கிக்கிறது. இன்னைக்கு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்காங்க, எல்லா அடையாளங்களையும் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உள்வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க நிஜமாவே மார்க்சிஸ்டா இல்ல, நிஜமாவே சமூக நீதி அவங்க பேணக்கூடியவங்களா இல்ல. குடும்ப அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி சமூக நீதியை நிலைநிறுத்த முடியும்? அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். சமூக நீதினா எல்லாருக்கும் ஈக்குவலா வாய்ப்பு கிடைக்கணும், திறமையான ஒருத்தர் இருக்கான்னா அவன் மேல வர்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருந்தாலே அதெல்லாம் மறுக்கப்படும். சோ அதனால இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்கலா அவங்க தேவைக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மாநாட்டுல தமிழ் தேசியமும் திராவிடமும், சோ ரெண்டு சைடுமே அவரு ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறார். தமிழ் தேசியம் வளர்ந்து வருது, திராவிடம் அதிகாரத்துல இருக்கு. சோ ரெண்டு பக்கமுமே நம்ம கை வச்சுப்போம், அவங்க ரெண்டு பேர் சப்போர்ட்டையும் எடுத்துப்போம். அதே மாதிரி தலைவர்கள்னு வரும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் விஜயகாந்த் அவர்கள், அண்ணா, எல்லா லீடர்ஸையும் எடுத்து பேக்கெட்ல போட்டுப்போம். சோ இது என்னன்னா அது ஒரு சினிமா ஸ்டைல்ல அவர் பொலிட்டிக்ஸா பாக்குறாரு. அப்புறம் ஒரு இடத்துல அவர் கேர்ஃபுல்லா இருக்காரு, அவரோட அதிமுக எதிர்ப்புல அவர் கேர்ஃபுல்லா இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அதிமுகவை அட்டாக் பண்ணல, செகண்ட் டைம் அதிமுகவை அட்டாக் பண்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் தான். அவர் திமுக எதிர்த்து அரசியல் பண்றாருன்னா யார் அந்த அரசியலை ஏத்துப்பா? அதிமுக காரங்க தான். சோ அவர் டார்கெட் பண்ற வாக்காளர்கள் அதிமுக காரங்க. பேசுறது திமுக எதிர்ப்பு, ஆனா அவர் கவர முயற்சி பண்றது அதிமுக வாக்காளர். ஆமா, நீங்க திமுக எதிர்த்து அரசியல் பண்ணா அதிமுக காரங்க அப்பீலிங்கா இருக்கும், அது அதிமுக காரங்க தான் ரசிப்பாங்க. சோ இப்ப என்ன பண்றாரு, நம்ம டார்கெட் அதிமுக காரங்க தான். அப்ப அவங்களுக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? எம்ஜிஆர் பிடிக்கும், ஜெயலலிதா அவர்கள் பிடிக்கும், அவங்களையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், எம்ஜிஆரையும் கையில எடுத்துப்போம். அப்ப அவங்க இங்க வர்றதுக்கு இன்னும் வசதியா இருக்கும்ல. சோ இப்ப அந்த விஷயத்தையும் அவரு பண்றாரு. அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் பண்றாரு. அதே நேரத்துல அதிமுக காரங்க மட்டும் இல்லாம திமுக எதிர்க்கிறத பொதுமக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, திமுக அனுதாபிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய டிசிஷன் என்னவா இருக்கும்? முக்கியமா சிறுபான்மையினர் 100% விஜய்க்கு உட்பட மாட்டாங்க. விஜய் அதான் நான் சொல்றேன்ல, அவர் திமுகவுக்கு எந்த டேமேஜும் அவர் ஏற்படுத்த மாட்டார், ஏற்படுத்தவும் இல்லை இது வரைக்கும். அவரோட அரசியல் திமுகவுக்கு லாபத்தை தான் ஏற்படுத்தும். மைனாரிட்டிஸ் 100% விஜய்க்கு ஓட் பண்ண மாட்டாங்க. மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல விஜிலண்டா இருப்பாங்க. யூஸ்வலா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, பாஜக சென்டர்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இங்கேயும் வந்துருவாங்களோ, இந்த பயம் இருக்குன்றது திமுகவுக்கும் தெரியும்.
சோ அந்த பயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு, உயிர்ப்புடன் வச்சுக்கிறதுக்கு திமுகவும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாசிச எதிர்ப்பும்பாங்க, பாசிசம் வந்துரும்பாங்க, பாசிசம் இங்க வந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருவீங்க, கவனமா இருங்கன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அப்போ உண்மையான பிஜேபி எதிர்ப்ப இல்ல பாசிச எதிர்ப்ப திமுக தான் பண்ணுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே இந்த ஸ்டேட்மெண்ட். நான் அப்படி சொல்லல, அப்படி மைனாரிட்டிஸ் பாக்குறாங்கன்னு சொல்றேன். என்னோட பார்வை என்னன்னா, திமுக கண்டிப்பா உண்மையான பாசிச எதிர்ப்புலாம் எதுவும் பண்ணல. இந்த 4 இயர்ஸா நம்ம பார்க்கும்போது பிஜேபி எதிர்த்து திமுக பெருசா எதுவும் பண்ணல. மேபி கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்களே தவிர செயல்பாடுகள்னு பார்த்தா பெருசா எதுவும் பண்ணல. அந்த நம்பிக்கை திமுக மேல எப்படி வருது? இன்னொருத்தர் வராரு, அவரும் ஒரு கிறிஸ்தவரா இருக்காரு அடிப்படையில. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஓரளவுக்கு இல்லப்பா எனக்கு திமுக இல்லாம இன்னொரு ஆப்ஷன் வருது அப்படிங்கிற மைண்ட் செட் கூட வராதா? சோ இப்ப மைனாரிட்டிஸ் விஜய்க்கு ஓட் போட்டாங்கன்னு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 0 சீட் ஜெயிக்க போறாரு. இப்ப மைனாரிட்டிஸோட மெயினான எய்ம் என்ன, டார்கெட் என்ன? பிஜேபி வீழ்த்தணும்ன்றதுதான் மைனாரிட்டிஸோட டார்கெட். சோ இப்ப பிஜேபியை வீழ்த்தணும்னா எந்த கட்சிக்கு ஓட் போட்டா பிஜேபியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட் போட்டாதான் பிஜேபியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணிக்குதான் ஓட் போடும். அசெம்பிளி எலெக்ஷன்லயும் அப்படி யோசிப்பாங்க. கண்டிப்பா மைனாரிட்டிஸ் அப்படிதான் பார்ப்பாங்க. மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல அதான் சொல்ல வரேன், மைனாரிட்டிஸ் ரொம்ப விஜிலண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு அசெம்பிளி எலெக்ஷனா இருந்தாலும் சரி, லோக்சபா எலெக்ஷனா இருந்தாலும் சரி, அவங்களோட மெயினான கன்சர்ன் வந்து பிஜேபி தான். அதனாலதான் திமுகவும் அசெம்பிளி எலெக்ஷன்லயும் அவங்க பிஜேபி முக்கியமான ஒரு கேம்பெயின் பாயிண்டா தான் வச்சிருக்காங்க. அவங்க பாஜக எதிர்ப்பு தானே இங்கேயும் மையமா வைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கேயும் அந்த பாலிடிக்ஸ் ஒர்க் ஆகும்னு தெரியும், அதனாலதான் வைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? பிஜேபி எதிர்ப்பு இன்னும் அழுத்தமா விஜய் பண்ணல, மைனாரிட்டிஸ் வந்து இவர் தான் நமக்கான பாதுகாவலர்னு நம்பக்கூடிய அளவுக்கு விஜய் பண்ணல, அதனால திமுக பக்கமே இருக்காங்கன்னு எடுத்தேன். நான் இன்னும் தெளிவா சொல்றேன், விஜய் அவர்கள் என்ன குட்டி காரணம் அடித்தாலும் மைனாரிட்டி ஓட்ஸ கவர முடியாது. அவர் பயங்கரமான பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்தாலும் கவர முடியாது. ஏன்னா திமுகனால மைனாரிட்டி ஓட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் திமுகன்றதை தாண்டி காங்கிரஸோட அவங்க அலைன்ஸ்ல இருக்காங்க. நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டி தான் பாஜகவை அப்போஸ் பண்றாங்க, அவங்க எதிர்த்து அரசியல் பண்றாங்க. சோ மைனாரிட்டிஸ்க்கு தெரியும் பாஜகவை வீழ்த்தணும்னா காங்கிரஸ் பார்ட்டி வேணும், காங்கிரஸ் பார்ட்டி இருக்கக்கூடிய அலைன்ஸ்ல திமுக இருக்காங்க. சோ அந்த வகையில அவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப திமுகவை பொறுத்தளவுல காங்கிரஸ் பார்ட்டி இந்த இடத்துலதான் ஒரு பெரிய அசெட் அவங்களுக்கு. காங்கிரஸ் பார்ட்டி தான் திமுகவுக்கு அந்த நம்பகத்தன்மையை கொடுக்குறாங்க, ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்குறாங்க. நாங்க பாஜக எதிர்ப்பாளர்கள், மைனாரிட்டிஸோட பாதுகாவலர்கள் அப்படின்ற அந்த ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, அதை கொடுக்கிறது காங்கிரஸ் பார்ட்டி. ஏன்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டி பிஜேபி அப்போஸ் பண்றாங்க. பிஜேபி ஒரு நேஷனல் போர்ஸ், அவங்க தமிழ்நாடு கட்சி கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது மைனாரிட்டிஸ் வந்து பிஜேபி வீழ்த்தணும்னு நினைச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரே வயபிள் ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கே தான். இது அவங்க போய் இப்ப விஜய்க்கு ஓட் போடுறாங்கன்னா நேஷனல் லெவல்ல பாஜக எதிர்ப்பு அடி வாங்கும்னு தெரியும். ஏன்னா விஜய் இந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டார், அவர் லோக்கல் போர்ஸ், அவர் பிளஸ் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியாது. அதனால மைனாரிட்டி ஓட்ஸை பொறுத்தளவுல அந்த ஓட்டை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். விஜயால அந்த ஓட்டை பிரிக்கவே முடியாது. வேற ஓட்ஸ் வேணா அவர் டார்கெட் பண்ணலாம், பட் மைனாரிட்டி ஓட்ஸை டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து கொண்டு வரது கஷ்டம். மேபி காங்கிரஸ் இருக்க வரை காங்கிரஸ் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட பார்வை என்னன்னா டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே முக்கியமான கட்சி காங்கிரஸ் தான். அது காரணம் இதுதான், பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு நம்பகத்தன்மையை திமுகவுக்கு கொடுக்குறாங்க. இவங்க நிஜமாவே ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி தான் அப்படின்ற அந்த கிரெடிபிலிட்டியை திமுகவுக்கு காங்கிரஸ் பார்ட்டி தான் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இப்ப டிவிகேவை பொறுத்தளவுல நான் சொன்னது போல மைனாரிட்டி ஓட்ஸை டெஃபினட்டா திமுக கிட்ட இருந்து கொண்டு வர முடியாது. அப்படி மைனாரிட்டிஸ்ல போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சா மேபி கிறிஸ்டின் ஓட்ஸை டார்கெட் பண்ணி போக்கஸ் பண்ணலாம். கிறிஸ்டின் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ்ல கிறிஸ்டின் ஓட்ஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு சில பகுதிகளில். கேரளாலாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கே போயிருக்கு. அதே மாதிரி கோவாலையும் அந்த மாதிரி கிறிஸ்டின் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எல்லாம் போயிருக்கு. இங்கேயுமே சில நேரங்கள்ல மாத்தி போட்டதெல்லாம் பார்க்க முடியுது. 2014 எல்லாம் மாத்தி போட்டிருக்காங்க. சவுத்ல எல்லாம் கிறிஸ்டின் ஓட்ஸ் பார்த்தோம்னா பிஜேபிக்கு 2014 போச்சு. சோ மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு, அதுல கிறிஸ்டின் ஓட்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க இருந்து அங்க மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஸ்பெசிபிக்கா கிறிஸ்டின் ஓட்ஸை போக்கஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தலாம். ஆனா அப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் எதுவும் விஜய் எடுக்கல. ஏன்னா அப்படி எடுக்கிறது அவர் கரெக்டா இருக்காது. ஏன்னா அவருக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்துவ சாயல் அந்த ஒரு அடையாளம் கிடைக்கும், அது ஜென்ரலா ஒரு பொலிட்டீஷியனுக்கு நல்லது கிடையாது. சோ அந்த ஸ்டாண்டுக்கும் அவர் போக மாட்டார். அதனால டெஃபினட்டா அவர்னால திமுகவோட மைனாரிட்டி ஓட்ஸை கை வைக்க முடியாது, அது அங்கிருந்து ஈஸியில மூவ் ஆகாது. ஒரு சின்ன ஒரு சிதைவை கூட அங்க ஏற்படுத்த முடியாதுன்னு பாக்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சும்மா உயிரிகளா கொஞ்சம் ஓட்ஸ் வேணா வரும், ஒரு செக்ஷன் அப்படியே நீங்க உள்வாங்க முடியாது. சில காலகட்டங்கள் அப்படியே ஓட்ஸா டேர்ன் ஆகி போவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது.
எனக்கு இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு என்னமோ பெருசா ஒரு ஓட்ஸ் எல்லாம் உடைப்பாருன்னு கூட தோணல. மைனாரிட்டி ஓட்ஸை விட்டுருங்க, ஜென்ரலாவே ஓட்ஸ் வந்து 20% வாங்குவாருன்னு சொல்றாங்கல்ல. ஏஜ் குரூப் வைஸ் பார்த்தாலும் உங்களால அந்த இடத்துல இவ்வளவு இந்த இடத்துல ஒரு பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணுவார். ஒரு 18ல இருந்து 35 தான் எல்லாரும் சொல்றாங்க. அங்க வர கூட்டமும் அப்படிதான் இருக்கு. அப்ப அதுல ஒரு பாதிப்பு இருக்காதா? ஒரு 30 வயசுல வந்து ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இண்டிவிஜுவலுக்கு மெச்சூரிட்டி இருக்குங்க. நீங்க இப்ப விஜயோட மாநாட பாருங்க, அங்க வர ஆட்கள் நிறைய பேர் பார்க்கும்போது ஒரு 18 to 25 இயர்ஸ் ஆட்களா இருக்காங்க. இந்த ரேம்ப் மேல எல்லாம் ஏறி குதிச்சு போறவங்க எல்லாம் சின்ன பசங்க இல்ல, சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ். அவங்க எல்லாம் ஒரு 30 ஆயாச்சுனாலே ஒரு சின்ன மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ மேபி அவர் யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலாம். ஆனா எப்பவுமே அரசியல் இருக்குல்ல, நம்ம போடக்கூடிய வாக்குகளுக்கும் கிரவுண்டுக்கும் கனெக்ஷன் உண்டு. மக்கள் ரேண்டமா ஒருத்தர் ஃபேமஸா இருக்காருன்னு போய் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி சில லாஜிக் இருக்கும். திமுகவால எனக்கு சில விஷயங்கள் நடக்குது, சில பெனிஃபிட்ஸ் எனக்கு அங்க இருந்து வருது, அதுக்காக தான் நான் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். அதிமுகவுக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போடுறான்னா ட்ரெடிஷனலா அவனுக்கு அதிமுக கிட்ட இருந்து சில நலன்கள் வந்துட்டு இருக்கும். இப்ப இதெல்லாம் தாண்டி என்டிகே ஸ்லோ ஒரு 8% வளர்ந்துருக்காங்கன்னா அப்ப இவங்க 2 பேருக்கிட்டையும் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு. சோ கொஞ்சம் ஓட்ஸ் அங்க ஷிஃப்ட் ஆகுது. ஏதோ ஒண்ணு என்டிகேவும் டெலிவர் பண்றாங்க. அதனாலதான் ஒரு 8-9 வருஷமா அவங்களால ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இப்ப விஜய் உள்ள வராருன்னா ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம்ல ஒரு அதிருப்தி இருக்கணும். இந்த 2 கட்சியும் வேண்டாம், நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறான்ற ஒரு கோபம் இருக்கணும். 2வது அந்த அதிருப்தியை இவரு சரி பண்ணணும். விஜய் அதுக்கு ஒரு சொல்யூஷனாவும் இருக்கணும். அவனுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இந்த ஓட் ஷிஃப்ட் ஆகும். சோ ஓட்ஸ் வந்து சும்மா ரேண்டமா இங்க இருந்து அங்கெல்லாம் பட்டுலாம் ஷிஃப்ட் ஆயிராது. இல்ல விஜய் பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆயிராது. கமலஹாசனுக்கு ஓரளவுக்கு ஆச்சு, 3-4% ஓட்ஸ் வாங்கினாரு. விஜய்க்கு மேபி ஒரு 5 to 10 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி 20-15 சொல்றது வந்து அதீத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நினைக்கிறேன். இல்ல அதுலயும் கூட இப்ப நிறைய பேர் வந்து விஜய இங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா முன்னாடி வந்து ஆக்டர்ஸை கம்பேர் பண்றாங்க. இல்ல இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல சிரஞ்சீவியோட கம்பேர் பண்றதெல்லாம் பாக்குறோம். ஆனா அந்த கம்பேரிசன் எல்லாமே இவருக்கு பொருந்தாது தானே. இவருடைய ஏஜ், இவருடைய ஃபேன் பேஸ் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் வந்த காலகட்டமும் வேற. இன்னொன்னு நான் யோசிக்கிறேன், அதாவது இப்ப இந்த பாலிடிக்ஸ்லயும் வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து மாறுது. ட்ரெடிஷனலான விஷயங்களை உடைச்சிட்டு எல்லாருமே புதுசா வேற வேற விஷயங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க மாத்துறதுக்கு யோசிக்கலாம். ஆனா இங்க வேற வழி இல்லாம டிஎம்கே ஏடிஎம்கேக்கு போட்டவங்கன்னு இருப்பாங்கல்ல, 30 to 35 பிலோ 30னா அவங்க பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கலா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து விஜய்க்கு சாதகமா மாறாது. அரசியலே மாறிட்டு இருக்கு இங்க. அதான் இப்ப என்டிகேவுக்கு ஓட் ஷேர் 8% மாறி இருக்கு. பிஜேபியோட ஓட் ஷேர் 10%க்கு மேல போயிருச்சு. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா திராவிட கட்சிகள் மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. அதனாலதான் திராவிட கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகளுக்கு போறாங்க. பிஜேபி சைடு, என்டிகே சைடு எல்லாம் போறாங்க. மேபி அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது விஜய் கூட கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு. அடுத்து போக போக இன்னும் கொஞ்சம் கூட அந்த அதிருப்தி அதிகமாகலாம். விஜயோட ஓட் ஷேர் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம்னு நீங்க சொல்லலாம். ஆனா இப்ப அதுலயுமே கூட நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த வாய்ப்பு இருந்தா கூட நீங்க அரசியல் பண்ணணும்ல. இவ்வளவு நாளா நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? இப்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னா, மாநாடு நீங்க ஏன் நடத்துறீங்க? உங்க கட்சியை வளர்க்கணுன்றதுக்காக மாநாடு நடத்துறீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி மாநாடுலாம் நடத்தினா நமக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும், கட்சி க்ரோ ஆகும். ஆனா டிவிகே மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் டிவிகேவுக்கு அந்த மாநாட்டால லாபம் நிறையாவா நஷ்டம் நிறையாவான்னு பாத்தீங்கன்னா நஷ்டம் தான் அதிகமா இருக்கு. எல்லாமே நெகட்டிவ் நியூஸா தான் வெளில வருது. அவர் பேசக்கூடிய அரசியல் எதுவுமே ஹைலைட் ஆகல. அங்க தொண்டர்கள் பண்ணக்கூடிய சிக்கல், பவுன்சரோட ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள், அவங்கள கேட்டா இங்க வந்து மீடியா வந்து ஆளுங்கட்சி தரப்புல இருக்கு, அது ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்க. ஆக்சுவல் ரிசல்ட் அது இல்லைன்னு சொல்றாங்க. சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க, டிவிகேவோட மாநாட்டுல இருந்து டேக் அவேனா என்ன? ஒரு இந்த இதெல்லாம் விட்டுருவோம், மதுபான கடையில போய் தகராறு பண்ணதை விட்டுருவோம், இந்த மாதிரி இந்த ஷீட் எல்லாம் கிழிச்சு கூரையா யூஸ் பண்ணதை விட்டுருவோம், தண்ணி பிரச்சனையா இதெல்லாம் விட்டுருவோம். எதை பேசிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவர் பின்னாடி ஒரு இளைஞர் சக்தி இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கிறதா நம்ம பார்க்க முடியாது. இது விஜய் பக்கத்துல மட்டும் இளைஞர் சக்தி இல்ல, விஜய்ன்ற பொலிட்டீஷியன் பின்னாடி மட்டும் கிடையாது. விஜய்ன்ற ஆக்டர் பின்னாடியும் இளைஞர்கள் இருந்தாங்க, ரஜினின்ற ஆக்டருக்கு பின்னாடியும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அஜித்ன்ற ஆக்டர்ஸ் பின்னாடியும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. விஜய் இன்னைக்கு ஒரு ஆக்டர் கிடையாது, வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் உங்க பின்னாடி இருக்காங்கன்னா நீங்க வெறும் ஆக்டர், அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க இன்னைக்கு ஒரு பொலிட்டீஷியன் நீங்க வரும்போது என் பின்னாடி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, விசில் அடிக்கிறாங்க, ரேம்ப்ல ஏறி ஓடி வராங்க, இதெல்லாம் உங்க ஸ்ட்ரென்த் கிடையாது. உங்ககிட்ட அரசியல் இருக்கும். அரசியல் ரீதியா பொலிட்டிக்கலா விஜயால எதுவுமே பண்ண முடியல. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா எந்த ஒரு அரசியல் தாக்கத்தையும் விஜயால ஏற்படுத்த முடியல. இந்த மாதிரியான மாநாடு நடக்கும் போதும் சரி, அவர் வெளியே வந்து பேசும்போதும் சரி, அந்த டைம்ல எல்லாம் எக்ஸ்போஸ் தான் ஆகிறார். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவருக்கு டேமேஜ் தான் நிறைய வருது. அதுக்கான காரணம் என்னன்னா அவரோட தொண்டர்கள் அரசியல் மயப்பட்ட தொண்டர்களா இல்ல. இப்ப ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா ஹிட்லரா இருக்கட்டும், முசோலினியா இருக்கட்டும், அவங்களோட ப்ரொபகண்டா வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமான டிசிப்ளின்டா இருப்பாங்க எல்லாம்.
இந்த ஸ்கேலை வச்சு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா ஜாமெட்ரிக்கா கரெக்டா நிக்கிற மாதிரி இருப்பாங்க. லட்சம் பேர் அப்படியே கரெக்டா நிப்பாங்க, கரெக்டா சல்யூட் ஒரே மாதிரி வைப்பாங்க, ஒரே மாதிரி மார்ச் பண்ணுவாங்க. எதுக்கு இப்படி ஹைப்பர் டிசிப்ளினா அவன் பொலிட்டிக்கல் பார்ட்டியை கட்டமைக்கிறான்? ஏன்னா அந்த வீடியோவை நாளைக்கு மற்றவங்க பார்ப்பாங்க, பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகும். என் கட்சிக்காரன் எப்படி டிசிப்ளின்டா இருக்கான் பாரு, எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கான், ஒரே மாதிரி நடந்து போறான். அந்த டிசிப்ளினை பார்க்கும்போது மக்கள் அதை இன்ஸ்பயர் பண்ணும் இல்லையா? மக்கள் மத்தியில பாரா எப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். ஆனா அதே இது ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடு டிசிப்ளின் எல்லாம் இல்லைன்னா காட்டு மட்டுத்தனமா எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருப்பாங்க. அது ஆப்போசிட் ரியாக்ஷனை ஏற்படுத்தும். அதை மக்கள் பார்க்கும்போது இவனுக்கு யாரு காட்டானங்களா இருக்காங்க, ஒண்ணுமே தெரியல, இவங்களுக்கு அங்கங்க ஓடிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி தோணும். விஜயோட மாநாடு அப்படிதான். அந்த மாநாட்டுல எந்த டிசிப்ளினுமே இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தா பேசிக் டிசிப்ளின் அவங்களுக்கு இருக்கணும். கட்சி தலைவர் ஒண்ணு சொன்னாருன்னா கேட்கணும் குறைஞ்சபட்சம். அப்புறம் கட்சிக்குள்ளேயே ஒரு செட்டப் இருக்கணும். அவங்களே ஒரு 1000 பேர் அவங்க இருக்கணும், அவங்களே ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைசிங் கமிட்டி மாதிரி ஒண்ணு இருக்கணும்ல. நீங்க பவுன்சர்ஸ் உள்ள இறக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு உள்ள ஆர்கனைஸ் பண்றதுக்கு மெக்கானிசம் இல்ல, அதனால பவுன்சர்ஸை கொண்டு வரீங்க. பவுன்சர்ஸ் உங்க கட்சிக்காரனையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு சும்மா தூக்கி குப்பை எறிகிற மாதிரி தொண்டர்கள் எறிகிறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்க அலோவ் பண்ணலாம்? அவங்களாம் அவங்க கட்சிக்காரங்க. இப்படி உங்க கட்சிக்காரங்களை பவுன்சர்ஸ் நடத்தக்கூடாது. சோ நீங்க பவுன்சர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். கட்சிக்காரங்களை கரெக்டா நீங்க நடத்தணும், அப்படி சும்மா எகத்தாளமாலாம் நடத்தக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இது 6 கோடி தமிழர்களும் பாக்குறாங்க. இந்த மாதிரியான விஷுவல்ஸ் ஒரு கட்சிக்கு டேமேஜ் தான். எப்படி ஒரு நல்ல டிசிப்ளினான பார்ட்டி டிசிப்ளினா செயல்படும் போது அது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொபகண்டாவா அமையுமோ, அதே மாதிரி டிசிப்ளின் இல்லாத ஒரு கட்சி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது, சேரை உடைக்கும் போது, ரேம்ப் மேல ஏறும் போது, ஷீட் எல்லாம் கிழிக்கும் போது, அது அந்த கட்சிக்கு நெகட்டிவ் இம்பாக்டா தான் ஏற்படுத்தும். ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, அந்த ஏஜ் குரூப்ல அது எந்த கட்சி தொண்டர்களா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தானே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டமா கூடி அதை ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு போகும்போது நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம். இசை கச்சேரியில தொடங்கி பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அதை மட்டுமே வச்சு ஒரு அரசியல் கட்சியை தீர்மானிக்க முடியுமா? நீங்க திரும்ப திரும்ப நீங்க அதுதான் பண்றீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்க ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்க, இவங்க யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, இவங்க நடிகர் பின்னாடி வராங்க. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறது தப்பே கிடையாது. கொண்டாட்ட மனநிலையில இருந்து நீங்க ஒரு கான்சர்ட்டுக்கு போறீங்க, அந்த கான்சர்ட்ல பெரிய ஒரு கூட்டத்தை சேர்க்கிறீங்க, அது ஸ்டாருக்கு அட்வான்டேஜ். எல்லாம் சேர்ந்து பேப்பரை கிழிச்சு போடுறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டாருக்கு அது அட்வான்டேஜ். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு அது அட்வான்டேஜ் இல்ல. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கும்போது டிசிப்ளின்டான ஒரு கிரௌடை நீங்க கிரியேட் பண்ணணும். டிசிப்ளின் இல்லாம அங்கங்க ஓடிட்டு இருப்பாங்கன்னா அந்த கிரௌட் மக்கள் மத்தியில டேமேஜை தான் ஏற்படுத்தும். இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாம ஏன் அவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஐடியாலஜி இல்ல. ஒரு கூட்டத்தை நீங்க ஒழுங்குபடுத்தணும்னா முதல்ல ஐடியாலஜி இருக்கணும். ஐடியாலஜி வைக்கும் போதுதான் நம்ம இந்த இலக்கை போய் அடையணும். இவன் தான் நம்ம எதிரி, அவனை வீழ்த்தி நம்ம இதை செய்யணும். இதை நம்ம செய்யணும்னா ஒரு விதமான ஒரு ஒழுங்கு நமக்கு தேவை. நம்மளே ஒழுங்குபடுத்திக்கணும், டிசிப்ளின் பண்ணிக்கணும். சோ நம்ம ஆர்கனைஸ் ஆகும் அப்படின்ற இடத்துக்கு வருவாங்க. ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடு இலக்கு எதுவுமே இல்லைன்னா டிசிப்ளின் இருக்காது. இந்த மாதிரிதான் அங்க சதறி போய் இருப்பாங்க. இந்த கூட்டம் மக்கள் மத்தியில ஒரு கேலி பொருளா தான் இருக்கும். மக்கள் இத வேடிக்கையா தான் பார்ப்பாங்க. இவங்கனால அரசியல் மாற்றம் ஏற்படுத்த முடியும் நம்ப மாட்டாங்க. இப்ப ஹிட்லர் தவறான ஒரு லீடர் தான், ஆனா ஏன் நம்புறாங்க மக்கள் அவனை? ஏன்னா ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஃபோர்ஸ் வச்சிருக்கான். மக்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இப்ப ஒரு ஆர்மி டிசிப்ளின்டா இருக்கு, இன்னொரு ஆர்மி டிசிப்ளின்டா இல்லைன்னா நேச்சுரலா டிசிப்ளின்டா இருக்கக்கூடிய ஆர்மி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மக்களுக்கு டிசிப்ளின்டான ஆர்மி மேல நம்பிக்கை அதிகமா இருக்கும். நான் ஒரு 2 ஃபேக்டரி போனேன், ரொம்ப பெரிய ஃபேக்டரி. ஒரு ஃபேக்டரி பாக்குற ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு ஃபேக்டரி. டெட் டிசிப்ளின். அப்படியே ஒரே லைன்ல எல்லாருமே அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த ஃபேக்டரியில யாருமே இன்னொருத்தவங்க கூட பேசிக்க கூடாது. நான் அவர் பேரை ஏன் சொல்லனா, நிறைய பேர் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. எப்படி மெஷின்ஸ் மாதிரியா வாழ முடியும்? அந்த ஃபேக்டரியில ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசக்கூடாது, ஒருத்தர் மேனேஜரோட தான் பேச முடியும். சோ அப்ப இந்த ஃபேக்டரி இப்படி இருக்கு. இன்னொரு ஃபேக்டரி பார்த்தோம்னா எல்லாரும் அங்கங்க ஓடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல, கச்சமுச்சான் இருக்கு இன்னொரு ஃபேக்டரி. எந்த ஃபேக்டரியோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும்? ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய ஃபேக்டரியோட ப்ரொடக்டிவிட்டி தான் அதிகமா இருக்கும். இல்ல அது ஃபேக்டரிக்கு பொருந்தும். நம்ம ஒரு டெமோக்ரஸில ஒரு அரசியல் இயக்கத்துல அப்படி இருக்க முடியுமா? அரசியல் இயக்கத்துக்கு வேற மாதிரியான டிசிப்ளின் உண்டு. இந்த மாதிரி ஃபேக்டரி டிசிப்ளின் கிடையாது. பொலிட்டிக்கல் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு. பொலிட்டிக்கல் டிசிப்ளின்னா இப்ப கட்சி தலைவர் ஒண்ணு சொன்னா கரெக்டா அதை செய்யணும். ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றோம்னா அதுக்குன்னு சில டிசிப்ளின் இருக்கணும். மீட்டிங் எப்படி நடத்தணும்ன்ற ஒரு புரோட்டோகால் உங்களுக்கு இருக்கணும். ரைட். ஆர்கனைசிங் கமிட்டில ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அவங்க காலையில ஃபர்ஸ்ட் அவங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க சேர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ரிங் ஒன்னு ஃபார்ம் பண்ணுவாங்க தலைவரை சுத்தி. ஏதோ ஒரு பேசிக்கான ஒரு ரெகுலேஷன் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு ஒரு ஈவென்ட் பண்ற மாதிரி நடத்த முடியாது. ஒரு 20 பவுன்சரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ரேம்பை போட்டுட்டு வரவனவா தூக்கி இந்த மாதிரி நடத்த முடியாது. சோ பொலிட்டிக்கல் டிசிப்ளின் அது இருக்கு.
எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சில பார்ட்டிஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, நல்ல ஸ்ட்ராங் டிசிப்ளினோட இருந்த பார்ட்டிஸ்லாம், அந்த மாதிரியான டிசிப்ளின் வேணும். இப்ப கம்யூனிஸ்டுகள் மீட்டிங் நடத்துறாங்க, அவங்க நீட்டா பண்றாங்களே, சேர்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டா எடுத்து ஆர்கனைஸ் பண்றாங்க, மீட்டிங் முடிஞ்சோடனே போறது கிடையாது, குப்பையெல்லாம் தூக்கி போடுறது கிடையாது. ஏன் அவங்க அவ்வளவு டிசிப்ளின்டா இருக்காங்க? இல்ல, ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல நீங்க இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப எப்படி இருந்து நமக்கெல்லாம் தெரியாது. அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊடகங்களும் இல்ல. சொல்ல போனா இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்களா இருக்கிற அதிமுகவினர்லாம் ஒரு காலத்துல ரசிகர்களா இருந்தவங்க தான். அன்னைக்கு விசிலடிச்சா குஞ்சுகள்னு சொல்லப்பட்டவங்க தான். காலம் மாற்றம் ஏற்பட்டது. அவங்க எல்லாம் ஒரு அரசியல் பதவிகளுக்கோ இல்ல மக்கள் பிரதிநிதிகளாவோ வரும்போது அவங்களுக்குள்ள அந்த மெச்சூரிட்டி வருது இல்ல. எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப மெச்சூர்டா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு இருப்பாங்க. அது அரசியலா இருந்தாலும் வெவ்வேறு தளங்கள்லயும். அதை மட்டுமே வச்சு ஒரு கட்சியை பார்க்கலாமா? எனக்கு அதுதான், நான் திரும்ப அதை வேற மாதிரி கேட்கறானு தெரியல. பட் என்னோட கொஸ்டின் அங்கதான் இருக்கு. இங்க என்ன சிக்கல்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர்களை தாண்டி லீடர்ஸும் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டும் பொலிட்டிக்கலா இருந்தது. அவர் திமுக விட்டு வெளியே வரும்போது அவரு கூட நிறைய ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருந்தாங்க, அவரை பேக் பண்றதுக்கான லீடர்ஸ் இருந்தாங்க. சோ ஒண்ணு அவரால் லீடர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்டியை பில்ட் பண்ணாரு. பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு விஜய்கிட்ட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு விஜய் தவிர ஒரு 2 லீடர் சொல்லுங்களேன், பேச்சாளர்களை விட்டுருங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களை விட்டுருங்க, 2 லீடர் சொல்லுங்களேன், யாரும் கிடையாது. சோ இங்கதான் சிக்கல். உங்ககிட்ட ரசிகர்கள் இருக்குது பிரச்சனை கிடையாது. எம்ஜிஆர் கிட்ட ரசிகர்கள் இருந்தாங்க. ரசிகர்களையும் தாண்டி எம்ஜிஆர் கிட்ட லீடர்ஸ் இருந்தாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. பொலிட்டிக்கல் ஆக்ஷன் அவங்களுக்கு சாத்தியமா இருந்தது. பொலிட்டிக்கலா அவங்களால வழிநடத்த முடிஞ்சது. இன்ஃபேக்ட் எனக்கு சில பழைய ஆட்கள், பழைய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் அவர்கள் பொலிட்டிக்கலா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம், நிறைய பேரை சந்திப்பாராம், கரெக்டான ஆட்களை பார்த்தா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவாராம், இவன் கரெக்டா இந்த வேலைக்கு சரியா வருவான் அப்படின்னா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவாராம். சில சிக்கல்கள்லாம் வந்து அவரே ரொம்ப இறங்கி போவாராம், யாரையும் கோச்சுக்கிற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்தா குயிக்கா காம் பண்ணி அவங்களை கொண்டு வரணும். ஸோ அவர் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் அவர். இந்த மாதிரியான விஷயம் கிடையாது. நீங்க வெறுமனே ஃபேன்ஸை வச்சு நீங்க அரசியல்ல ஜெயிக்க முடியாது. அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னா அரசியல் மயப்பட்ட ஒரு கூட்டம் உங்களுக்கு வேணும், பொலிட்டிக்கலா மோட்டிவேட்டடான ஒரு கூட்டம் உங்களுக்கு வேணும். அது இல்லாம வெறுமனே ஃபேன்ஸ்னா நீங்க நினைக்கிற விஷயங்களும் அவங்க பண்ண மாட்டாங்க. மாநாட்டுல எல்லாம் அதுதான் நடக்குது. திடீர்னு பார்த்தா மரத்துல இருந்து அந்த இதுல குதிக்கிறாங்க, இங்க ரேம்ப் மேல ஏறுறாங்க. இந்த குரூப்னால பொலிட்டிக்கல் சேஞ்ச் பண்ண முடியாது. எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் உங்களுக்கு வேணும், அது இங்க இல்ல. நன்றி. நன்றி.